சேலத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வரையிலும், உளுந்தூர்பேட்டையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை வரையிலும் கட்சிக்கு அமைப்பே இல்லாத பெயர்கள், திண்டிவனத்தை தாண்ட முடியாத நொண்டிகள் எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரையே அறிவித்து விட்டார். அரசியல் அனாமதேயங்கள் நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து விட்டவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பட்டத்து யானையை வீழ்த்துவதற்கு மக்களை நம்பாமல் இப்பொழுது மதுவை நம்பி களத்துக்கு வந்திருக்கிறார்கள். 8 மதவாத ஆலைகளுக்கு உரிமை வழங்கி புதிய புருஷ்வாக்களை உற்பத்தி செய்து அவனை அண்டி பிழைத்து அரசியல் செய்கிற அற்பத்தனமானவன் கருணாநிதி இன்றைக்கு மதுவிலக்கை கையில் எடுத்துக் கொண்டு மாசில்லாத எங்கள் தலைமையின் அரசாங்கத்தின் ஆரக்காலை அசைத்து பார்க்கலாம் என்றால் அதையும் எதிர்கொள்வதற்கு கழகம் தயார் என்கிற அறைகூவலை விடுவதற்கு தான் மதுரையில் இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம். இனி ஒருவன் புறப்பட்டிருக்கிறான் கலிங்கப்பள்ளியில் இருந்து. கட்சியே காணாமல் போய்விட்டது. எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தவன், நான் ஒரு காலத்தில் அண்ணாந்து பார்த்தவன். சட்டத்தை கையில் எடுக்கலாமா? கலிங்கப்பட்டியிலே அமைந்திருக்கிற மதுபான கடை முதலில் எடுத்தவன் பேர் என் அண்ணன் காளிராஜ், வைகோவுக்கு பக்கபலமாக இருந்தவன். அந்த கடையை அவனுக்கு வாங்கி கொடுத்தவனே அவன் தான். இந்த விவரம் பல பேருக்கு தெரியாது. நான் திருநெல்வேலி டாஸ்மாக் மேனேஜரிடத்திலே தொலைபேசியில் கேட்டேன், கலிங்கப்பட்டி கடை எவ்வளவு வியாபாரமாகிறது. அவர் சொன்னார், பார் இல்லாமலே 90,000 ரூபாய்க்கு தினசரி விற்கிறது என்று. அப்படி என்றால் அந்த கடையினுடைய மேஜர் பார்ட்னர் யார் என்று கேட்டேன். அவன் தம்பி வைரி ரவிச்சந்திரன் தான் அதிகமாக்கி பிடிக்கிறான். நான் கேட்கிறேன், 90,000 ரூபாய்க்கு தினசரி விற்கின்ற உன் ஊரில் இருக்கிற கடையை திறக்கும் பொழுது நீ எங்கே சென்றாய்? இந்த அரசாங்கத்தின் மீது எறிவதற்கு அம்புகள் இல்லை, ஏந்துவதற்கு ஆயுதங்கள் இல்லை. நிராயுத பாணியாக நிற்கிற நீங்கள் இன்றைக்கு அம்மாவுக்கு எதிராக ஒரு புதிய போரை அறிவித்திருக்கிறீர்கள். சசி பெருமாள் காந்தியவாதி என்கிற அறிமுகத்தோடு வீதிக்கு வந்தவர். நான் நேற்று முன்தினம் சேலத்திற்கு போயிருந்த பொழுது அங்கே விசாரித்தேன். அவனுக்கு 3 மனைவிகள். கருணாநிதி ஏண்டா இவன் ஆதரிக்கிறான்னு பார்த்தா இது விஷயம் இதுதான். காந்தியவாதிக்கு 3 மனைவிகளா? 38 வயதிலிருந்து கல்லறைக்கு போகிற காலம் வரையிலும் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்தவன் காந்தி. அவன் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகிற ஒரு சராசரி பேர்வழி சசி பெருமாள் என்கிற சண்டாளன் உண்ணாமல கடையில டவர்ல ஏறிட்டான். காந்தி டவர்ல ஏற சொல்றா, உடம்ப வாங்க மாட்டோம், டெட் பாடியை வாங்க மாட்டோம் உறவினர்கள் சொல்லுகிறார்கள். சொல்ல வச்சது யாரு? சொல்ல வைத்தது யார்? காந்தியவாதி விஜயகாந்த். யாரை பணிய வைத்தாலும் பணிய வைக்கலாம், அன்னை தமிழகத்தின் முதலமைச்சரை பணிய வைக்க முடியாமல் அந்த வாங்கணும்னு சொல்லி உறவர்கள் வந்தால போத ஆளா இவன் தான் வந்து நிக்கிறான். வைக்கோ பாடி எடுத்துட்டு போறான். உடலடக்கம் செய்வதற்கு பாடியை தூக்கும் பொழுது கூலிங் கிளாஸ் எடுத்து பண்ணிக்கலாம். உலகத்திலேயே கூலிங் கிளாஸோட உடலடக்கம் செய்த ஒரே தலைவர் வைகோ தான். அம்மா அவர்களினுடைய வலிமை வாய்ந்த அரசாங்கத்தின் ஆரக்காலை அசைப்பதற்கு இப்படி ஒரு சசி பெருமாளா? அவருடைய பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து இது என்ன அநாகரிகம்? அதுக்கடைய மூடுறது பிறகு முதல்ல மறுமலர்ச்சி திமுக மூடு. நாஞ்சில் சம்பத்து 4 பேரை வச்சுட்டு ஒரு சீட்டை வாங்கி விளையாடுனா அது சீட்டாட்டம். அப்ப பணக்கார விளையாடுனா அதுக்கு பேரு ரெக்ரியேஷன் கிளப். பணக்காரன் அனுபவிக்கிற எதையும் அடித்தட்டு மக்கள் அனுபவிக்க கூடாது என்கிற ஆதிக்க வரிதான் நம்மள போராட சொல்லுது. ஆடி என்றால் அடிக்கத்தான் செய்வார்கள், தோணி என்றால் நனையத்தான் செய்யும், ஏணி என்றால் ஏறத்தான் செய்வார்கள். ஆளும் கட்சி என்றால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நான் கேட்கிற விமர்சனத்தில் ஏதாவது நியாயம் இருக்கா?
மின்சார வாரியம் எனக்கு துருப்பிடிச்சு கிடந்துச்சு. நீங்க எந்த குற்றச்சாட்டு வைக்கலான்னு காத்திருந்தீங்களோ அது நடக்கல. இன்றைக்கு 24 மணி நேரமும் இடையறாதும் தடையற்ற மின்சாரம் தமிழ்நாட்டில் எல்லோரும் வழங்கப்படுகிறது. ஊவம் பாவத்தை போக்கினாலும், கள்ளிப்பால் கண் நோயை நீக்கினாலும், இடி இடித்து நீலவானம் கிழிந்தாலும், ஓலமிடும் கடல் ஊமை ஆனாலும் ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு பதவிக்கு வர முடியாது. ஆசையை விட்டுடுங்க. நாங்க ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போறோம். 100% வெற்றி. 234 தொகுதியிலும் கழகமே வெற்றி. அமானுஷ சாதனை தான். மக்கள் கழகம் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக தொடங்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற நேரம் இனிமேல் தான் வரப்போகிறது. உங்கள் அறைகூவல்களை எல்லா வடிவத்திலும் எதிர்கொள்ள இது ஒரு ஐடிஎம்கே, இது ஒரு டிசிப்ளின் ஃபோர்ஸ், இது ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ். சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்திக்க தயார்.